வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் களமிறங்க போகும் தொகுதி இதுதான். யாரும் யோசிக்காத இடத்தில் கால் வைக்கும் விஜய். அப்படி நடிகர் விஜய் அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் எந்த தொகுதியில் களமிறங்க திட்டமிட்டிருக்கிறார் தெரியுமா? லீக்கான தகவல். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் போதே நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார். அவரது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேர்தல் ஆணையத்தில் இந்த பெயர் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் கட்சிக்கான சின்னம் அறிவிக்கப்படவில்லை. மேலும் 2024 லோக்சபா தேர்தலிலும் நடிகர் விஜய் அவர்கள் களமிறங்கவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலையே நடிகர் விஜய் அவர்கள் குறிவைத்துள்ளார். அதன்படி நடிகர் விஜய் அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு பின்பாக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார். இந்த பொதுக்கூட்டம் நடத்தும் இடம் தொடர்பான விவரங்களும் விலகியுள்ளன. அந்த வகையில் மதுரை அல்லது கோவை ஆகிய 2 இடங்களில் ஒன்றில் தன்னுடைய முதல் பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் நடிகர் விஜய். 2024 லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு பெரும்பாலும் மே கடைசி வாரத்தில் இந்த கூட்டம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் விஜயின் கட்சி கொள்கைகள், விஜய் தலைவரா, பொதுச் செயலாளரா, கட்சி சின்னம், கொடி கலர் எல்லாம் முறையாக வெளியிடப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் அந்த மாநாட்டில் கட்சி நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்படுவார்கள். அதோடு கட்சியின் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன என்பதையும் நடிகர் விஜய் அவர்கள் அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் களமிறங்க திட்டமிட்டிருக்கிறார் என்ற தகவல் கசிந்துள்ளது. அதாவது யாரும் எதிர்பார்க்காத வகையில் விஜய் அவர்கள் தென் மண்டலத்தில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கியமாக திருச்சி அல்லது நெல்லையில் விஜய் அவர்கள் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தொகுதியிலிருந்து எளிமையாக எம்எல்ஏ ஆகலாம் என்ற நம்பிக்கை காரணமாக அவர் நெல்லை அல்லது திருச்சியிலிருந்து களமிறங்க வாய்ப்புள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நடிகர் விஜய் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தன்னுடைய முதல் அரசியல் பயணத்தை தென் மண்டலத்தில் உள்ள ஒரு தொகுதியிலிருந்து ஆரம்பிக்க போவதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.